ஏன் எல்லாத்துக்கும் கனிமொழி அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து அவ்வளோ குரல் கொடுக்குறாங்கல்ல, அவ்வளோ பேசுறாங்கல்ல. இந்த விஷயத்துல தமிழகத்துல சொந்த அண்ணனோட ஆட்சி இருந்தும் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி ஏன் பார்லிமெண்ட்ல பேசல? பேசுங்க. அப்போ மட்டும் தைரியம் வராது. இதே வந்து அதிமுக ஆட்சி இருந்திருந்தா நீங்க அவ்வளவு கேள்வி கேட்டிருப்பீங்க. நடு தெருவுக்கு போயிட்டு நீங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க. நடு ரோட்ல எல்லா பெண்கள் நடு ரோட்ல உருண்டு பொருண்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சிருப்பீங்க. உங்க ஆட்சியில நடக்கும் போது ஏன் நீங்க வந்து குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான். எல்லா இடத்துலயும் திரும்புது. யார் சொன்னா திரும்பல? எல்லா இடத்துலயும். நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்துல? என்ன சொன்னேன்? சொந்த வீட்டுல முதல்ல என்ன அழுக்கு இருக்கு அது சுத்தம் பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டுல 65% இருக்கா இல்ல 40% இருக்கா நான் பார்க்கல. 23% நம்ம சொந்த வீட்டுல இருக்குல்ல. மத்தவங்க வீட்டுல கல்லு தூக்கி ஏறதுக்கு முன்னாடி என் வீடு சுத்தமா இருக்கா நம்ம பார்க்கணும்ல. என் வீட்டுல சுத்தம் கிடையாது, நீ என்ன அடுத்த வீட்டுல என்ன சுத்தம் இருக்கு நான் கேட்கிறேன். ஏன்னா என் வீடு பாப்பேனா அடுத்த வீடு பாப்பேனா? முதல்ல சொந்த வீட்டுல வந்து சுத்தம் பண்ணுங்க, அப்புறம் அடுத்த வீட்டுல கேள்வி கேளுங்க. அப்போ அவங்க கண்ணு திறந்து பார்க்கலையா? எத்தனை தடவை பிரைம் மினிஸ்டர், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட் விசிட் பண்ணியிருக்காருன்னா அது தமிழகம் தான். இப்போ இல்லை, 12 வருஷத்துலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் தமிழ், தமிழ் மொழி, தமிழ் மண், தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் இதை பற்றி குரல் கொடுக்கறது பிரதமர் மோடி அவர்கள் மட்டும்தான். செங்கோல் இருந்தது, நீங்கள் என்ன பண்ணீங்க? அதோட ஹிஸ்ட்ரி கூட தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு போய் உலகத்துக்கு செங்கோல்னா என்ன காமிச்சது பிரதமர் மோடி அவர்கள். சைனீஸ் பிரீமியர் வரும்போது எங்கே உலகத்துல, இந்தியாவில் வேற எங்கே வேணாலும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு மகாபலிபுரம் கூட்டிட்டு வந்தாரு? தமிழகத்தோடைய தமிழ்நாட்டோடைய கலாச்சாரம் அவங்களுக்கு தெரியணும். ஹிஸ்டரி, த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், உலகத்திலேயே ரொம்ப பழமையான மொழி வந்து தமிழ். இன்னைக்கு நம்ம ஃபெராவில் பார்த்து அங்கே தமிழில் எழுத்தெல்லாம் இருக்கு. ஆமாம்மா, இது இத்தனை வருஷமா வந்து தமிழ் இருக்குன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படித்த மனுஷர் பார்த்து நீங்கள் கற்றுக்கலன்னா அது உங்கள் தப்புங்க, ஏன் தப்பு இல்லை. இல்லை அரசியலுக்காகனா அப்போ எல்லாத்துக்கும் அவங்க அரசியல் பார்க்குறாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் கண் திறந்து பார்க்கட்டும். வெறும் பேப்பரில் என்ன எழுதியிருக்கோ அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். அது வராது, சரிப்பட்ட வராது.